हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा। சாரி மாதா, சாரி மாதா, 22ஓட முடிச்சிருக்கோம். जय राधा माधव कुंज बिहारी। 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 जय गोपी जनवल्लभा गिरिवरधारी। जय गोपी जनवल्लभा गिरिवरधारी। जय गोपी जनवल्लभा गिरिवरधारी। जय गोपी जनवल्लभा गिरिवरधारी। यशोदनन्दन व्रजधन रञ्जन। यशोदनन्दन व्रजजन रञ्जन। यशोदनन्दन व्रजधन रञ्जन। यशोदानन्दन व्रजजन रञ्जन। यमुनतीरावनचारी। 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 जय राधा माधव कुंज बिहारी। 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 हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे हरे। हरे। ओम
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்யாம் நாராயணம் நமஸ்கிருத்யாம் நரம் சைவ நரோத்தமம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ஜய உதீரயேத். ததோ உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு அஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா நித்யம் பாகவத சேவையா भगवत्य उत्तम श्लोके भगवत उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिके. भक्तिर्भवति नैष्टिकी. Reading from Bhagavatam, 5th canto, 1st chapter, 22nd sloka. Mugam karoti vacha lambangum langayate girim yatkripa tamaham vande paramananda madhavam. Shri Krishna Chaitanya Ishwaram. Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shiva Shadi Gaura Bhakta Vrinda. Manor Abhi Parenaivam Prasidandida Manoradaha Surarshi Varanu Manedhajmajam Mano Madenadmajam Agiladhara Mandala Srudhi Guptaya Ashtapya Swayam Adi Vishama Vishaya Visha Jvashayashaya Ubara Rama. Yes, passing a sales Lakshmi Mataji. हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। मनुरभिपरणे परे नैवं प्रदिशन्ति मनोरथः शुराशीवरानुमदेनात्मजम् अखिलतर मण्डलश्रुति गुप्तय अस्ताप्य स्वयं अधिविषम विषय विषश्च सवाद्याशाय उबर राम। மனு ஸ்வயாம்பு மனு அபி கூட பரேன பிரம்ம தேவனால் ஏவம் இவ்வாறு பிரதிசர்த்தித நிறைவேற்றி மனக ரதக அவரது மன விருப்பத்தினை சுரருஷி வர மாமுனிவர் நாரதரின் அனுமதியின் பேரில் ஆத்மஜம் அவரது மைந்தன் அகில பிரபஞ்சம் முழுதும் தராமண்டல உலகங்களின் ஸ்திதி காத்தல் ருப்தையே காப்பதற்காக ஆஸ்தாபிய நிலைநாட்டி ஸ்வயம் தனிப்பட்ட முறையில் அதிவிஷம மிகவும் ஆபத்தான விஷயத்தின் ஜவ ஆசைய சமுத்திரம் ஆசாயக ஆசையிலிருந்து உபாராம விடுதலை பெற்றார். மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவனின் துணையினால் சுயாம்பு மனு தனது விருப்பத்தினை இவ்வாறு நிறைவேற்றிக் கொண்டார். நாரத முனிவரின் அனுமதியுடன் அவர் தனது மைந்தன் பிரியவிரதனை பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உலகங்களையும் காப்பதற்காக ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார். சுயாம்பு மனு இவ்வாறு மிகவும் ஆபத்தான ஆசைகள் என்னும் நச்சுக்கடலிலிருந்து விடுதலை பெற்றார். ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். பொருளுரை. பிரியவிரதனை இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடாது என்று நாரத முனிவர் போன்ற மிகச்சிறந்த மகான் உபதேசித்திருந்ததனால் சுயாம்பு மனு முதலில் நம்பிக்கையற்றவராகவே இருந்தார்.
இப்போது பிரம்மதேவனும் தலையிட்டு பிரியவிரதன் இப்பிரபஞ்சத்தினை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றவுடன் மனு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். வைவவஸ்வத மனு சூரிய தேவனின் புதல்வன் என்னும் அவரது மைந்தன் மகாராஜா இஷுவாகு பூமண்டலத்தை ஆண்டார் என்றும் பகவத்கீதையிலிருந்து அறிகின்றோம். ஆயினும் ஸ்வயாம்பு மனுவின் இப்பிரபஞ்சத்தின் ஆளும் பொறுப்பில் இருந்தார் என்றே தெரிகிறது. மேலும் அவர் தன் மைந்தன் பிரியவிரதனிடம் எல்லா உலகங்களையும் காக்கின்ற பொறுப்பினை ஒப்படைத்தார். தராமண்டல எனில் உலகம் என்று பொருள். இப்பூமியும் தராமண்டல எனப்படுகிறது. அகிலம் என்பதற்கு எல்லாம் அல்லது பிரபஞ்சம் என்று பொருள். எனவே மகாராஜா பிரியவிரதன் எங்கே இருந்தார் என்று அறிந்து கொள்வது மிகவும் கடினம். ஆயினும் இந்த இலக்கியத்தில் இருந்து அவரது நிலை இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உலகங்களையும் ஆள்கின்ற பொறுப்பில் நியமிக்கப்பட்ட வைவாங்வத மனுவை விட நிச்சயம் உயர்ந்ததாக தோன்றுகிறது. ஸ்வயாம்பு மனு இப்பிரபஞ்சத்தின் அனைத்து உலகங்களையும் ஆள்கின்ற பொறுப்பை துறந்தவுடன் மிகுந்த திருப்தி அடைந்தார் என்பது முக்கியமானது. இன்றைய தினம் அரசியல்வாதிகள் ஆட்சியை பிடிப்பதில் மிக்க ஆவலுடன் இருக்கின்றார்கள். ஜனாதிபதி, பிரதம மந்திரி பதவிகளில் தாம் அமர்வதற்கு தமது கட்சி தொண்டர்களை வீடுதோறும் சென்று வாக்குகள் சேகரிப்பதில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதற்கு நேர்மாறாக இங்கு பிரம்மதேவன் பிரியவிரதனை இப்பிரபஞ்சத்தின் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து தேவ காலத்தில் மன்னர்களும் ஆட்சியாளர்களும் புலனுணர்ச்சி தனது பதவிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உறுதியாகிறது. ராஜரிஷிகள் என்றழைக்கப்பட்ட இம்மன்னர்கள் தங்கள் குடிமக்களின் நலனுக்காக தங்கள் நாட்டை ஆளும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டனர். பிரியவிரதன் மற்றும் சுயாம்பு மனுவின் வரலாறு எவ்வாறு பற்று ஏதுமின்றி மன்னர்கள் சிறப்புடனும் பொறுப்புடனும் தங்கள் கடமைகளை நிறைவேற்றி தங்களை உலக பிடிப்பிலிருந்து தற்காத்து கொண்டனர் என்பதை விளக்குகிறது. உலக விஷயங்கள் இங்கே நச்சுக்கடலுடன் ஒப்பிடப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீல நரோத்தம தாச தாகூரா அவர்களின் பாடலிலும் இக்கருத்து விளக்கப்படுகிறது. சம்சார விஷானலே திவா நிஷிஹியா ஜுவாலே ஜூடாய் தே நா கைனு உபாய. எனது இதயம் எப்போதும் உலகின் வாழ்வின் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கின்ற இதிலிருந்து வெளியேறும் மார்க்கம் ஏதுவென நான் அறியாது இருக்கின்றேன். கோலோக கேர பிரேமதனஹரி நாம சங்கீர்த்தன ரதினா ஜன்மிலே கேனே தாய. இதற்குரிய ஒரே வழி ஹரிநாம சங்கீர்த்தனமாகும். அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஓதுவதாகும். இம்மந்திரம் ஆன்மீக லோகமான கோலோக பிருந்தாவனத்திலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் மீது கவர்ச்சியில்லாது இருக்கின்றேனே, நான் எத்தகைய பெரிய தீவினையேன். பகவானின் திருவடி தாமரங்களை சரணடைய வேண்டும் என்று மனு விரும்பினார். அதனால் தாமரைகளை சரணடைய வேண்டுமென்று ஆளும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் மிக்க நிம்மதி அடைந்தார். இதுவே வேத நாகரிகத்தின் அமைப்பு முறையாகும். வாழ்க்கையின் இறுதியில் ஒருவன் தன்னை உலக விஷயங்களில் இருந்து விடுவித்துக் கொண்டு இறைபணியில் ஈடுபட வேண்டும். இஸ்லோகத்தில் உள்ள சுரரிஷி வா அனுமதேன என்னும் சொற்றொடர் கருத்திற்குரியது. மனு நாரத முனிவரின் அனுமதி பெற்று தன் ஆட்சி பொறுப்பினை தன் மைந்தனிடம் ஒப்படைத்தார். இது ஏன் இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், பிரியவிரதன் பௌதீக செயல்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நாரதர் விரும்பிய போதிலும் பிரம்மதேவன் மற்றும் மனுவின் வேண்டுகோளை ஏற்று பிரபஞ்சத்தின் ஆட்சி பொறுப்பை பிரியவிரதன் ஏற்றுக்கொண்ட பொழுது நாரத முனிவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் என்பதை எடுத்துக்காட்டவே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பத்மா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதிஹாவாவர்த்த ஜகதி பரிதீஸ்வரேச்யாதி நிவேஷத
कर्माधिकारो अखिल जगद्बन्ध त्वंसन परानुभावस्य भगवद आदि पुरश्यांगरी पुगलान वरद ध्यानादु भावनी परिरन्दित कया कषायाक्षयो अवाधादो अभिमानवर्तनो महदां महिदलम् अनुशासस. हरे कृष्ण माता जी. इति हावावस जगदी अदि ईश्वरेत्यादि निवेशद कर्माधिकारो अखिल जगद्बन्ध ध्वंसन परानुभावस्य भगवत आदि पुरुषस्त्यांक्री पुगलान वरद ध्यानादु भावने प्रदिंत कषाय सो अवदादो अभिमान वंदनो महदाम மகிதலம் அனுசாசச. இது இவ்வாறு உண்மையில் ச அவர் ஜகதீபதி பிரபஞ்ச சக்கரவர்த்தி ஈஸ்வர இச்சையா முழுமுதற் கடவுளின் கட்டளையினால் அபினிவேசித்தி முற்றிலும் ஈடுபட்டு கர்ம அதிகார பௌதிக செயல்கள் அகில ஜகத் பிரபஞ்சம் முழுதும் பந்தம் துவம்சன அழிந்து பர உண்மையான அனுபவசிய அவரது செல்வாக்கு பகவத முழுமுதற் கடவுளின் ஆதி புருஷன் அங்கிரி தாமரை மலர் மேல் யுகல 2 பிரதி பரிரந்தித்த அழித்து கஷாய எல்லா அழுக்குகளையும் ஆசையக அவரது இதயத்தில் அவதாத முற்றிலும் தூய்மையான அபி இருந்த போதிலும் மானவந்தன மதிப்பளிப்பதற்காக மகதாம் மூத்தோர்களுக்கு மகீதவும் பௌதீக உலகம் அனுஷாச ஆட்சி பெற்றார். மொழிபெயர்ப்பு. ஆல் குளோரிஸ் டு ஸ்ரீல பிரபுபாதா. முழுமுதற் கடவுளின் ஆணையினை ஏற்று மகாராஜா பிரியவர்தன் உலக செயல்களில் முற்றிலும் ஈடுபட்டிருந்தாள் என்ற போதிலும் உலக பற்றுக்கள் அனைத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் பகவானின் தாமரை திருவடிகளை அவர் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருந்தார். பிரியவர்த மகாராஜா பௌதிக மாசுக்கள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவராக விளங்கிய போதிலும் தனது முன்னோர்களின் கட்டளைகளை மதிப்பதற்காக அவர் இந்த உலகினை ஆட்சி செய்தார். பொருளுரை. மான வர்தனோ மகதாம் முன்னோர்களை மதிப்பதற்காக என்னும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. மகாராஜா பிரியவர்தன் ஏற்கனவே விடுதலை பெற்றவராகவும் உலக பொருட்களிடம் பற்றில்லாதவராக இருந்த போதிலும் பிரம்மதேவனுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அரசு பணிகளில் ஈடுபட்டார். அர்ஜுனன் கூட இது போன்றே நடந்து கொண்டான். அரசியலையோ அல்லது குருட்சேத்திர போரினையோ அர்ஜுனன் விரும்பவில்லை. ஆயினும் பகவான் கிருஷ்ணர் கட்டளையிட்டோன் அர்ஜுனன் தனது கடமைகளை நன்கு செய்து முடித்தான். பகவானின் தாமரை திருவடிகளை எப்போதும் மனதில் வழிபட்டு கொண்டிருப்பவன் நிச்சயமாக உலகின் மாசுக்கள் அனைத்திற்கும் மேலாகவே இருப்பான் என்று கூறுகிறது. யோகினா அபி சர்வேஷாம் மத் பதேனந்த ஆத்மனா ஸ்ரத்தவான் பஜத்தேயோமாம் சமே யுக்த தமோ மதக. யோகிகள் அனைவரினும் மிகுந்த நம்பிக்கையுடன் என்னில் நிலைத்து உன்னத அன்பு தொண்டின் மூலம் என்னை வழிபடுபவனே யோகத்தில் மிகவும் நெருக்கமாக என்னோடு இணைக்கப்படுகிறான். அவனே எல்லோரிலும் உயர்ந்தோன் ஆவான். பகவத்கீதை 6.44. ஆகையினால் பிரியவர்த மன்னர் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பிரம்மதேவனின் கட்டளைக்கு இணங்கி பிரபஞ்சத்தின் மாமன்னராக தோன்றிய போதிலும் அவர் விடுதலை பெற்றவராகவும் யோகிகள் அனைவரிலும் சிறந்தவராகவும் விளங்கினார். தமது முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தியது கூட அவரது மற்றொரு உயர்ந்த குணமேயாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில்
6.17.22 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாராயண பராசர்வே ந உதர்ஷன பிப்யதி ஸ்வர்காபவர்த்த நர்கேஸ்வ அபி துவ்யார்த்த தர்ஷினக. முழுமுதற் கடவுளின் கட்டளையினை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்கப்பெற்றிருக்கும் முன்னேறியுள்ள பக்தன் ஒருவன் எதை கண்டும் அஞ்சுவதில்லை. இதுவே பிரியவிரதன் விடுதலை பெற்றவராக இருந்தும் உலகச் செயல்களில் ஏன் ஈடுபட்டார் என்பதற்கான சிறந்த விளக்கமாகும். இதனை ஒத்தே உலகில் செய்வதற்கு ஒன்றுமில்லாத மகாபாகவதன் உலகம் முழுவதும் பகவானின் பெருமைகளை பரப்புவதற்காக பக்தி தொண்டின் வழியாக 2ஆம் நிலைக்கு வருகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ், பிரேம மாதாஜி வாசிங்க. அதச துஹிதரம் பிரஜாபதே விஸ்வகர்மண உபயே மே பாரிஷ்டமதிம் நாம் தஷ்யாம் உஹா வாவ் ஆத்மஜாம் ஆத்மசமான ஷீலகுணகர்ம ரூப வீர்யோதரான் தசபாவயாம் பபூவ கன்யாம் ஷாயவீய ஹீம் ஊர்ஜஸ்வதிம் நாம. எஸ், வாசிங்க மாதாஜி. अद च स्तुहिधरं प्रजापतेर् विश्वकर्मण उपये मे परिहिष्टामदिं नाम दस्याम् उहवाव आत्मजान आत्मसमान शील गुणकर्म रूप वीर्योदारन् दश विषय भावयां बभूव कन्यां सयवीयसिं ஊர்ஜவதிம் ஆம. அதன் பின்னர் மேலும் துகிதரம் புதல்வி பிரஜாபதே மக்கட்தொகையை அதிகரிக்கும் தனிமனிதன் ஒருவர் விஸ்வகர்மாவின் உபயமே மனமுடித்து பர்ஹிஷித் மீதம் பர்ஹிஷித் நாம பெயரில் தஸ்யாம் அவனிடம் போற்றப்படும் வாவ அதிசயமிக்க ஆத்மஜான் புதல்வர்களின் ஆத்ம சமான தனக்கு சரிசமமான சீல நடத்தை குணம் கர்ம செயல்கள் ரூப அழகு வீரம் உதாரன் தயாள குணம் தச 10 பாவயாம் பபூவ பெற்றார் கன்யாம் புதல்வி ச மேலும் யவீஷிடம் எல்லோருக்கும் கடைசியாக ஊர்கஸ்வஸ்தி நாம பெயர். மொழிபெயர்ப்பு பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஆகையினால் மகாராஜா பிரியவர்தன் பிரஜாபதி விஸ்வகர்மாவின் புதல்வியான பர்ஹிஷ்மதியை மணம் செய்து கொண்டார். அவளிடம் அவர் தனக்கு இணையான அழகு நடத்தை பெருந்தன்மை மற்றும் பிற நற்குணங்களையுடைய 10 புதல்வர்களை பெற்றெடுத்தார். அவர் கடைசியில் ஊர்ச்சவசுதி என்னும் பெண்மகனையும் பெற்றெடுத்தார். பொருளுரை. பிரியவிரத மன்னர் ஆட்சி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டதன் மூலம் பிரம்மதேவனின் கட்டளையினை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் தலைமகன் ஒருவனான விஸ்வகர்மாவின் புதல்வியான பர்ஹிஷ்மதியை திருமணம் செய்து கொண்டார். பிரியவிரத மன்னர் மெய்யுணர்வில் முழு பயிற்சியுடையவராக இருந்த காரணத்தினால் அவர் இல்லறத்திற்கு திரும்பி வந்து ஒரு பிரம்மச்சாரியை போல் இருந்து அரசு பணியை ஆற்ற முடிந்தது. மேலும் அவர் இல்வாழ்க்கையை திருப்பியதினால் ஒரு மனைவியையும் ஏற்றுக்கொள்ள நேரிட்டது. ஒருவன் இல்லறத்தான் ஆகும் பொழுது அவன் மனைவி மற்றும் மக்களுடன் சேர்ந்து அமைதியாக வாழ வேண்டும் என்பது விதி. சைத்தன்ய மகாபிரபுவின் முதல் மனைவி இருந்தவுடன் அவரது அன்னை அவரை 2ஆவதாக மணம் முடிக்குமாறு வேண்டினார். அவருக்கு அப்போது வயது 20. அவர் 24வது வயதில் துறவரம் மேற்கொள்ளப் போகிறார். இருந்தும் தன் அன்னையின் வேண்டுகோளை ஏற்று மீண்டும் மணம் புரிந்தார்.
அவர் தன் அன்னையிடம், எவ்வளவு நாட்கள் நான் இல்வாழ்க்கையில் இருக்கின்றேனோ அதுவரை நான் என் மனைவியுடனேயே வாழ வேண்டும். இல்வாழ்க்கை என்பது இல்லறத்தில் தனியாக வாழ்வது என்பது அல்ல. உண்மையான இல்லறம் என்பது இல்லறத்தில் இருந்து தன் மனைவியுடன் வாழ்வது என்னும் பொருளாகும். ஊகா வாவ என்னும் 3 வார்த்தைகள் இஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானவை. வியப்பினை காட்டும் வார்த்தைகள் இவை. பிரியவிரத மன்னர் துறவற நோன்பினை மேற்கொண்டவர். ஆனால் ஒரு பெண்ணை மணந்து பிள்ளைகள் பெறுவது துறவரத்திற்கான பாதையன்று. இச்செயல்கள் இன்பத்திற்கான பாதையில் நிகழ்வதாகும். இது மிக மிக வியத்தகு செயலாகும். ஆகையினால் துறவர பாதையில் பயணம் செய்த பிரியவிரத மன்னர் இப்போது இன்பத்திற்கான பாதையை ஏற்றுக்கொண்டவர் ஆனார். சில நேரங்களில் நாங்கள் கூட இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகின்றோம். ஏனென்றால் நான் ஒரு துறவியாக இருந்த போதிலும் எனது சீடர்கள் திருமண விழாக்களில் பங்கேற்கிறான். இதற்கான விளக்கம் என்னவென்றால், நாங்களோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம். மனித சமுதாயமோ குறிக்கோளுடைய திருமணங்களை நடத்துவதாக இருக்க வேண்டும். ஒரு குறிக்கோளுடைய சமுதாயத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் துறவரத்தினை கொண்டவர்களாக இருந்த போதிலும் எங்கள் உறுப்பினர்கள் சிலரின் திருமணங்களில் பங்கேற்க வேண்டியதாக இருக்கிறது. தைவ வர்ணாசிரம என்னும் 4 சமுதாய பிரிவுகள் மற்றும் 4 ஆன்மீக பிரிவுகளை உருவாக்குவதில் ஆர்வமில்லாத மனிதர்களுக்கு வேண்டுமென்றால் இது வியப்பினை அளிக்கலாம். ஆயினும் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் அவர்கள் தெய்வ வர்ணாசிரமத்தினை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். தெய்வ வர்ணாசிரமத்தில், அதாவது ஒருவனது குணமும் செயலுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தெய்வ வர்ணாசிரம வர்ணாசிரமம் கிருஷ்ண உணர்விக்கான ஒரு சிறந்த இயக்கம். இது தொடர்ந்து இருப்பதற்காக விமர்சகர்களுக்கு இது ஆச்சரியத்தை அளிக்கலாம். ஆனால் இதுவும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் செயல்பாடுகளுள் ஒன்றுதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. எஸ், லாஸ்ட் ஸ்லோகம் விஜயகுமாரி மாதாஜி வாசிங்க. आग्नित्रेत्मजिष्व यज्ञबाहु महावीर हिरण्यारेदो कृधा पृष्ठ स्वन मेदारिधि वीधि होत्रा कवय इति सर्व एवाग्निनामानः. यस, वासिंग माताजी. हरे कृष्ण माताजी. अग्नित्रेत्मजिष्व यज्ञबाहु महावीर हिरण्यरेतो कृता पृष्ठ सवन नेतातिथि वीति होत्र कवय इति सर्व एवाग्निनामानक. आग्निधरन इत्म जिग्वन यज्ञबाहु महावीरन हिरण्यरेतान कृत पृष्ठन सवनन मेतातिथि வீதி ஓத்திரன் கவி இதி இவ்வாறு சர்வே இவையெல்லாம் ஏவ உறுதியாக அக்னி தெய்வத்தின் நாமானாக பெயர்களாகும். மொழிபெயர்ப்பு பை ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பிரியவிரதனின் 10 புதல்வர்களுக்கும் அக்னிதரன், இத்மஜிக்வன், யஞபாகு, மகாவீரன், இரண்யரேதான், கிருதபிருஷ்டன், சவனன், மோதிதி, விதி ஓத்திரன் மற்றும் கவி என்று பெயரிடப்பட்டன. இப்பெயர்கள் அனைத்தும் அக்னி தெய்வத்தின் பெயர்களும் ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனயசலாக்கய சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமஹ்யம்
ददाति स्वापदाण्डिकम्। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधकान्ता नमस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पदारुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नामस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं श्रीकृष्ण चैतन्य ईश्वरं हरे कृष्ण सुमनोरपि नैवं प्रतिसन्दित मनोरथः सुरर्षि वरणानुमनो मदेनात्मजम् अखिलधरा मण्डल श्रुति गुप्तय अष्टाप्य स्वयं अधिविषम विषय विष ज्वाशायाश्चया उबर राम. ஸோ பிரம்மதேவனின் துணையால் சுயம்பு மனு, இப்போ சுயம்பு மனுடைய இக்கட்டான நிலை வந்து பிரம்மதேவனால வந்து சரிப்படுத்தப்பட்டது என்ற உணர்வினால சுயம்பு மனு வந்து திருப்தி கொள்கிறார். ஸோ ஆனந்தம் இல்லையா. இன்னும் பிரியாவிரதன் வந்து இந்த உலகத்தை அரசாளவில்லை என்றால் மீண்டும் சுயம்பு மனு தான் கண்டினியூ பண்ணணும் இல்லையா. அவரோ இப்போ வந்து ஆட்சி பொறுப்பிலிருந்து வெளியேறி, அதாவது ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா பகவானின் திருத்தொண்டுல போயிட்டு நம்ம வந்து ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கார். அதனால அந்த தொண்டிற்கு இங்க அரசாட்சியில இருந்தா முடியாது இல்லையா. அதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடுகளுமே அவர் செய்கிறார். ஓகே. சுயம்பு மனு தனது பிரம்மதேவன் துணையால தனது விருப்பத்தை இவ்வாறே நிறைவேற்றி கொண்டார். நாரத முனிவரின் அனுமதியுடன் அவர் தனது மைந்தன் பிரியாவர்தனை பிரபஞ்சத்துள்ள அனைத்து உலகங்களையும், அப்படின்னா எல்லா உலகங்களையுமே காப்பதற்காக ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார். சுயம்பு மனு இவ்வாறு மிகவும் ஆபத்தான ஆசைகள் என்னும் நச்சுக்கடலில் இருந்து விடுதலை பெற்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபத்தான ஆசைகள் அப்படின்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அனைத்துமே ஆபத்தானதுதான். அதனால் ஏற்படக்கூடிய ஆசைகள் அனைத்துமே வந்து நச்சான ஆசைகள் தான், நச்சுக்கடல் போன்றதுதான் அது. ஏன்னா எது வரைக்கும் நாம உலகாயுத ஆசைகள் இச்சைகளை வைத்திருக்கிறோமே அது எல்லாமே நச்சுக்கடலுக்கு சம்பந்தப்பட்டதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நச்சுக்கடலுக்கு சமமானது. ஸோ அது நம்மளை வந்து வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லாது இல்லையா. நன்மைகள் எப்பொழுதுமே நல்ல ஒரு நன்னீர் எப்பொழுதுமே நல்ல ஒரு செயலுக்கு பயன்படுத்தப்படும். ஆனா அதே வந்து ஒரு நன்னீர் இல்லை என்றால் அந்த அந்த நீரை வந்து நம்மளால நற்காரியங்களுக்கோ இல்லை நம்ம குடிக்கிறதுக்கோ கூட நம்மளால உபயோகப்படுத்த முடியாது இல்லையா. ஒரு வேஸ்டான ஒரு செயலுக்கு, எப்படி பாத்திரம் கழுவுறதுக்கு, வீடு கழுவுறதுக்கு இல்லையா, உப்பான தண்ணியை நம்ம என்ன பண்றோம், நம்ம குடிக்க முடியறதா, குளிக்க முடியறதா? கிடையாது இல்லையா. ஸோ துணி துவைச்சாலும் கூட துணி டல்லா இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா. அதனால ஒரு முறை வந்து கடைசியில நம்ம ஒரு நல்ல தண்ணியில அரைச்சி நம்ம வந்து அதை பிழிஞ்சு போடலாமே அப்படிங்கிற ஆசைலாம் நமக்கு உண்டு இல்லையா. சிறு பிராயத்துல நான் அதெல்லாம் அந்த மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் நீங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போர்வெல் தண்ணியில பார்த்தீங்கன்னாக்கா உப்பா இருக்கும் இல்லையா. அதை நீங்க குடிச்சு வச்சாலும் லேயரா ஃபார்ம் ஆகும். அதே நமக்கு குழாய் தண்ணியில வரும்பொழுது, அதாவது ஒரு நதி நீராக தான் வரும் இல்லையா. எங்க ஊர்லாம் பாலாற்று தண்ணி தான் வந்து வீட்டுக்கு வந்து விநியோகம் வரும். ஸோ அந்த பாலாற்று தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப அமுதம் போன்றுதான் இருக்கும். அப்பா இது குடிச்சாதான் நமக்கு திருப்தி அப்படின்னுட்டு நினைப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட நன்னீரை போன்று இருக்கணும் ஒரு வாழ்க்கை என்பது இல்லையா. அதே வந்து ஒரு
உப்பு கரிக்கக்கூடிய நீரை வந்து நம்மளால எல்லா விஷயங்களுக்குமே உபயோகப்படுத்த முடியாது. ஸோ வீணான ஒரு செயல்களுக்கு மட்டும்தான் நம்மளால உபயோகப்படுத்த முடியும் இல்லையா? வீட்டை துடைக்கிறது, ஏதோ ஒன்று, அதாவது பாத்திரம் தேய்க்கிறது. அப்படியே பாத்திரம் தேய்ச்சா கூட ஐயோ இது வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரலையே, ஒரு முறை ரின்ஸ் பண்ணி நம்ம எடுத்து தொடச்சி கவுக்கலாமே அப்படின்னு நம்ம மனசு வரும் இல்லையா? ஸோ ஒரு பக்கெட்டில் வந்து நன்னீரை வச்சுட்டு எல்லாத்தையுமே தேய்ச்சி கழுவின பிறகு கடைசியில் ரின்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம வச்சோம்னாக்கா அந்த கடைசி கோட்டிங் வந்து நல்ல கோட்டிங்காக அமையுது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது போன்றது தான் வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது. உலக வாழ்க்கை வந்து உப்பு கரிக்கக்கூடிய நீருக்கு நம்ம ஒப்பிடலாம். அதே வந்து ஆன்மீக வாழ்க்கை வந்து நன்னீருக்கு ஒப்பிடலாம். இங்க நச்சு நீருன்னு சொல்லி நச்சு கடலில் இருந்து கடல் போல அளவுக்கு சொல்லிட்டாங்க இல்லையா? அந்த அளவுக்கு வந்து மோசமான பிடிப்புன்னு அர்த்தம். ஏன் கடல் சொல்லியிருக்காங்கன்னாக்கா, இதுல வந்து மாட்டின்றோம்னா மீண்டும் வெளியே போறது வந்து அவ்வளவு சுலபமான விஷயமே கிடையாது அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். பிரியாவர்தனை இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்று நாரத முனிவர் போன்ற மிகச் சிறந்த மகான் உபதேசித்திருந்ததினால் சுயம்பு மனு முதலில் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தார் இல்லையா? குருவிடமிருந்து உபதேசம் பெற்ற பிறகு ஒரு சீடன் வந்து கண்டிப்பாக அந்த குருவை வந்து குருவினுடைய வார்த்தையை தட்ட மாட்டார் இல்லையா? அதனால அவர் அவநம்பிக்கையோடு இருந்தார். என்னதான் அவர் எடுத்துரைச்சாலுமே அவர் கேட்கல. இப்பொழுது பிரம்மதேவன் தலையிட்டு பிரியாவர்தனி பிரபஞ்சத்தினை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றவுடன் மனு மிக்கவும் மகிழ்ச்சி அடைந்தார். வைவஸ்த மனு சூரிய தேவனின் புதல்வன் என்றும் அவரது மைந்தன் மகான் விஸ்வாகு மன்னர், இந்த அதாவது சன் காட், நம்ம இந்த 4வது அத்தியாயத்துல வந்து படிக்கிறோம் இல்லையா? பகவத்கீதையில வந்து ஹிஸ்டரி ஆஃப், அதாவது வரலாறு, பகவத்கீதையினுடைய வரலாறு என்ற பேர்ல முதல் 4-5 ஸ்லோகங்கள் வந்து அதை தான் கவர் பண்றது. முதலில் பகவான் வந்து யாரிடத்துல வந்து பேசினார் இல்லையா? ஸோ மேலும் வந்து இந்த பகவத்கீதைய அதை எவ்வாறு வந்து எடுத்துட்டு வந்தாங்க, இக்ஷ்வாகு, மனு இல்லையா? மனித குல தந்தையான மனு, இப்படி வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ அவ்வாறு இருக்க அந்த திரேதா யுகத்துல தான் இது ஆக்சுவலி. அதன் பிறகு வந்து தசரத மகாராஜா, அடுத்து வந்து ராமபிரான், இவங்க எல்லாருமே ஆண்டார்கள். ஸோ இப்படி இந்த பூமண்டலத்தை வந்து ஆண்டவர் யாருன்னாக்கா, அதாவது வைவஸ்தவ மனு சூரிய தேவனின் புதல்வன். இவர் வந்து வைவஸ்த மனு வந்து சூரிய தேவனுடைய புதல்வன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதாவது நம்ம இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த பூமண்டலம் என்பது ஒன்னா, அதாவது இந்த பிரபஞ்சம் என்பது 14 லோகங்கள் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பிரியாவர்தன் வந்து எவ்வாறு ஆளுகின்றார் என்றால் எல்லா லோகங்களையுமே ஆள்கின்றார் என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. ஸோ அந்த பொறுப்பினை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஷீலா பிரபுபாதர் இங்க நமக்கு கொடுக்கிறார் ஆக்சுவலி. ஆனா இந்த பூமண்டலத்தை அவர் வந்து 7 தீவுகளாக பிரிக்கிறார் என்பதையுமே பின்னாடி நம்ம படிப்போம். ஓகே, அந்த அக்னி தேவனுடைய தேர் மாதிரி இருக்கும். அதை கொண்டு அவர் வந்து 7 குலங்களை பண்ணுவார். 7 குலங்கள் என்பது என்னன்னாக்கா 7 கண்டங்கள் அப்படிங்கறத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். ஆயினும் சுயம்பு மனுவும் இப்பிரபஞ்சத்தினை ஆளும் முழுசா அவர் வந்து ஆண்டிருக்கார். மேலும் அவர் தன் மைந்தன் பிரியாவர்தனன் எல்லா உலகங்களையும் காக்கின்ற பொறுப்பினையுமே ஒப்படைத்தார். ஒரு அண்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய 14 உலகங்களை ஒப்படைத்தார். தரமண்டல என்பது இந்த பூமண்டலம். ஓகே, அகிலம் என்பது எல்லாம் என்று பொருள். ஸோ எனவே மகாராஜா பிரியவர்தன் எங்கே இருந்தார் என்பது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மிகவும் கடினம் என்று நம்ம ஆச்சாரியாரே சொல்லியிருக்கார். நாம் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதை வைத்து நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணலாம். நம்முடைய கற்பனையில வந்து எதுவுமே நினைக்க வேண்டாம். ஓகே, ஆயினும் இந்த இலக்கியத்திலிருந்து அவரது நிலை இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உலகங்களையும் ஆள்கின்ற பொறுப்பில் நியமிக்கப்பட்ட வைவாங்கத மனுவை விட நிச்சயம் உயர்ந்ததாக தோன்றுகின்றது. ஸோ கம்பேரிஷன், ஒரு மனுடைய காலகட்டங்கள்ல அந்த மனு எதெல்லாம் ஆண்டார், ஸோ அப்படிங்கிற வேறுபட்ட காலங்களை பற்றி இந்த இடத்துல எடுத்துரைக்கப்பட்டது. இப்ப நாம சுயம்பு மனு ஒரு அண்டத்துக்குள்ள இருக்க எல்லா லோகங்களையுமே ஆண்டார், அவருடைய மகனுமே அந்த செயல் தான் செய்தார் என்பதை மட்டும் நாம போக்கஸ் பண்ணலாம். சுயம்பு மனு இப்பிரபஞ்சத்தின் அனைத்து உலகங்களையும் ஆள்கின்ற பொறுப்பை துறந்தவுடன் மிகவும் திருப்தி அடைந்தார் என்பது முக்கியமானது. வயதான பிறகு நாம ஒரு பொறுப்பை இப்ப பாரு தலைமையில பொறுப்பு வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ பொறுப்புகளை வந்து நாம என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இல்லையா? இன்றைய தினம் அரசியல்வாதிகள் வயதான பிறகுதான் உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் இல்லையா? வயது என்பதே கிடையாது அரசியல்வாதிகளுக்கு. 50 வருடத்துக்கு முன்னாடி நம்ம ஷீலா பிரபுபாதர் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அதுதான் இப்ப நடந்துட்டே இருக்கு
இல்லையா? பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு அதாவது வாக்கு சேகரித்து மீண்டும் அந்த பதவியை அடையிறது இல்லையா? நற்காரியங்களுக்காக இருந்தால் அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா 90% நமக்கு நற்காரியங்கள் எதுவுமே நடக்கிறது கிடையாது இல்லையா? இதற்கு நேர்மாறாக இங்க பிரம்மதேவன் பிரியாவதனை பிரபஞ்சத்தின் ஆட்சி பொறுப்பை அது உள்டா. இப்ப இருக்க காலகட்டத்துல எனக்கு வேணும்னு உட்கார்றவங்க தான் நிறைய. அப்ப ஆட்சி இருக்கு நீ போய் ஆளுன்னு சொன்னா உட்கார்றதுக்கு தயக்கம். ஏன்னா அவர்கள் ஆன்மீக தளத்தில் இருந்தார்கள், ராஜ ரிஷிகள் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அறப்பழக்கங்கள் இல்லையா? அதாவது ஒரு முனிவருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாமே அந்த அரசர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்மாக்களால் தான் நல்லாட்சி கொடுக்க முடியும். ஓகே. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த குவாலிட்டிஸும் கிடையாது இல்லையா? அதே மாதிரி தனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு அவங்க ஒதுங்குறதும் கிடையாது இல்லையா? இந்த ரெண்டுமே இடிக்கிறது இந்த இடத்துல நமக்கு. இதுல இருந்து தேவ காலத்தில் மன்னர்கள் ஆட்சியாளர்களும் புலன் நுகர்ச்சிக்காக அவர்கள் தனது பதவிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உறுதியாகிறது. அதாவது தான் திருப்தி கொள்ளணும், அதாவது பணம் பதவி இல்லையா, பொசிஷன், இதெல்லாமே ஒரு மனிதனுக்கு அது தானாக அடையும். ஓகே. தானாக வந்தடையும் பொழுது அதை எவ்வாறு கையாளணுமோ கையாண்டு அவற்றின் மீது பற்றற்று இருந்து நாம அதை செயல்படுத்தோம். ஆனா அதையே நான் அடைஞ்சே திருவன் வெறியா நம்ம செய்யறோம் பாருங்க. அது அங்கே நோக்கம் என்பது பதவித்தானே ஒழிய மக்களின் நன்மைக்கானது அல்ல அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் சண்டை சச்சரவுகளோடு இருக்கிறது இல்லையா? மேலும் இம்மன்னர்கள் தங்கள் குடிமக்களின் நலனுக்காக தங்கள் நாட்டை ஆளும் பொறுப்பினை, ஸோ மக்களுடைய நலனுக்காக தான் ஆட்சி புரியணுமே ஒழிய நம்முடைய முன்னேற்றத்திற்காக நாம ஆட்சி புரியக்கூடாது. பிரியவர்தன் மற்றும் சுயம்பு மனுவின் வரலாறு எவ்வாறு பற்று ஏதுமின்றி மன்னர்கள் சிறப்புடனும் பொறுப்புடனும் தங்கள் கடமைகளை அவர்கள் செய்தார்கள் இல்லையா? நிறைவேற்றி தங்களை உலக பிடிப்பிலிருந்து காத்து கொண்டனர் என்பது விளக்குகிறது. அப்படின்னா அவர்கள் ஆற்றக்கூடிய காரியங்கள் அனைத்துமே தனக்கானது கிடையாது. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ற அந்த பொசிஷன்ல இருந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க. எப்போ அது பொறுப்புன்ற அந்த ஒரு இதுல நிக்கிறதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அதனுடைய விளைவுகளுக்காக இவர்கள் விளைவதும் கிடையாது. என்ன வருதோ அதை ஏற்றுக்கக்கூடிய அத்தகைய மனப்பக்குவத்தை கொண்டிருந்தார்கள். அதனால கர்ம பந்தனத்திற்கு ஆட்கொள்ளாமல் இல்லையா, விடுதலை பெற்ற மனதோடைய அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். உலக விஷயங்கள் இங்கே நச்சுக்கடலுடன் ஒப்பிடப்பட்டிருக்கின்றன. சில நரோத்தம தாச தாகூரர் அவர்களின் பாடலிலுமே இது இருக்கிறது இல்லையா? சம்சார விஷானாலே தேவாதீஷி ஈயா ஜுவாலே ஜோடாய தேனா கையினோ உபாய. அதாவது எனது இதயம் இப்பொழுது உலகியல் வாழ்வின் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கின்றது இல்லையா? ஏன்னா அவருடைய இதயம் இந்த பௌதிக இதுல ஈடுபட்டு அந்த செயல்கள்ல நம்ம ஈர்க்கப்படுகின்றோம். அதுதான் எரியறதுன்னா என்ன அர்த்தம்னாக்கா அதனால் ஈர்க்கப்படுறதுன்னு அர்த்தம். இதுல இருந்து வெளியேறும் மார்க்கம் எதுவென நான் அறியாது இருக்கின்றேன். அதாவது எங்கே தொடக்கம் எங்கே முடிவு எதுவுமே கிடையாது நமது இல்லையா? ஒரு ஆசை எப்படி பிறக்கிறது, அதை எப்படி நாம் எக்ஸிக்யூட் பண்றோம், அலசி ஆராயணும். உட்காந்து ஒவ்வொரு செயலை ஆராயும் பொழுதுதான் நம்ம நம்ம எந்த நோக்கத்துல ஒரு செயலை செய்கின்றோம் என்பதை உணர்றதுக்கான பக்குவம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா பிளைண்டா ஒரு வேலை செஞ்சுட்டு நம்ம எனக்கு கிடைச்சது 10 போறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் போயிட்டே இருப்பேன். அடுத்தவங்களுக்கு அது கெட்டதாச்சா இல்ல நம்மளால அவங்களுக்கு நல்லதாச்சான்னு கூட நம்ம பெருசா யோசிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மனசு நம்ம கல்லு மனசு. ஓகே. மேலும் கோலோகேர பிரேமதானா ஹரி நாம சங்கீர்த்தனா இல்லையா? ரதீனா ஜன்மீல கேனேதாயா. அதாவது இதற்குரிய ஒரே வழி ஹரிநாம சங்கீர்த்தனமாகும். நீங்க கோலோக சாட் பாத்தீங்கன்னாக்கா கோலோகத்துல இருந்து தான் அந்த ஹரிநாமமே வந்திருக்கும். ஓகே. அது ஒரு லைனா வந்துட்டு இருக்கும். அதாவது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஓதுவதாகும். இம்மந்திரம் ஆன்மீக லோகமான கோலோக விருந்தாவனத்திலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் மீது கவர்ச்சி இல்லாது இருக்கின்றேனே. ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். ஐ எம் நாட். ரத்தின்னா ஈடுபாடு, அதனால அட்ராக்ட் ஆகாம இருக்க. ரத்தின்னா ஆசை கொள்ளுதல், ஒன்றின் மீது மனசை எடுத்துட்டு போறது. இந்த ஹரிநாமத்தின் மீது எனக்கு ஈடுபாடே இல்லையே. யாரு பாடுறாரு இந்த இடத்துல? அதாவது நரோத்தம தாஸ் தாகூரர் சொல்றார் இல்லையா?
நமக்கு அத்தகைய மனசுதான் இருக்கிறது. ஆனால்தான் நமக்கு அந்த நாம ஜபங்களுடைய ருச்சியே நமக்கு தெரியாம இருக்கு இல்லையா? இதன் மீது கவர்ச்சி இல்லாது இருக்கின்றேனே, ஹரிநாமத்தின் மீது. இந்த பிரபஞ்சத்துல இப்ப வாழக்கூடிய காலகட்டத்துல ஒரே தீர்வு வந்து ஹரிநாமம் ஒன்றுதான். ஆனால் அந்த தீர்வை கண்டு நான் ஏன் வந்து ஈர்க்கப்படாமல் இருக்கின்றேன்? அப்ப எவ்வளவு, அதாவது கருணையற்ற உள்ளமாக இருப்பேன் இல்லையா? சோ கருணை இருந்தால் நமக்கு அந்த ஈடுபாடு என்பது தானாகவே வரும். அதாவது ஒருத்தருக்கு அதாவது ஒரு ஆன்மீக தளத்திலிருந்து நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலுமே நமக்கு ஈடுபாடு என்பது கண்டிப்பாக இருக்கணும். அது நாம சங்கீர்த்தனமா இருக்கலாம், இல்ல பகவத் சம்பாஷணையை கேட்கறதா இருக்கலாம், சொல்வதாக இருக்கலாம் இல்லையா, பகவத்கீதை ஓதுவதாக இருக்கலாம், இல்லை வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல கோயில் வழிபாட்டுல வந்து நம்ம வந்து அங்கே ஒரு சேவகராக பணிபுரியலாம் இல்லையா, அன்றாட வேலைகளை நாம் ஈடுபடலாம், டெய்டி வர்ஷிப் இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே அந்த ஈடுபாடு எனக்கூடிய அந்த ஒரு பண்பு நம்ம கிட்ட இல்லைன்னா நாம் ஆற்றக்கூடிய அந்த காரியங்கள் வந்து முழுமையடையாது. ஓகே, ஆனா அதுக்கெல்லாம் மூல காரணம் எது? மனம்தான். மனம் அது எவ்வாறு எடுத்து அதனை லயிக்க தொடங்குகிறதோ அதற்கேற்றவாறு மற்ற செயல்கள் எல்லாமே தானாகவே அமையும். இப்ப நம்ம கிட்ட என்ன பாசிட்டிவா எண்ணங்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுத்துறோமோ அது நெக்ஸ்ட் லெவல் போகும்பொழுது இறைவனுடைய கிருபை என்ன பண்ணுவார்? அழகா அவனை புஷ் பண்ணி அமைச்சிருவார். ஆனா நமக்கு அதன் மீது ஈடுபாடு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்லி நமக்கு அந்த தடை கற்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கும் இல்லையா? நம்மளால முன்னேறி செல்ல முடியாது. ஸோ ஆனாலும் பகவான் ஓகே நீ இதையாவது செய்துட்டு இருக்குன்ற அந்த இதுல இருந்து செய்து செய்து நீ வந்து பக்குவம் அடைகின்ற அந்த ஒரு பிரார்த்தத்தையாவது கொடுக்குறாரு. அவர் நிராகரிக்கிறதே கிடையாது. அதனாலதான் யாராவது வந்து நம்ம யாராவது அவங்களுக்கு வந்து ஹரிநாமத்தை சொல்லு, இந்த இந்த இது என்னது பகவத்கீதையை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க அதை வேணான்னு சொன்னா நம்ம வந்து ஃபீலே பண்ணக்கூடாது, தவறாக ஃபீல் பண்ணவே கூடாது. பகவான்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை வைக்கணும், அந்த ஜீவாத்மாவுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து நல்குங்கள் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை வைக்கணும். தட் இஸ் த கம்பேஷன். ஓகே, நாம ஒருத்தருக்கு கருணை உள்ளத்தோடு செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை நமக்குமே அது வந்து நன்மை பயக்கும். அப்ப நாம ஈடுபடக்கூடிய அந்த ஹரிநாமம் என்பது பூர்ணத்துவத்தை பெறும். அடுத்தவங்களுக்காக ஆற்றக்கூடிய காரியங்கள் எப்பொழுதுமே அவங்களுடைய நன்மைக்கானதென்றால் அது ஆன்மீக தளத்தில் அதே போன்ற நன்மை நமக்குமே வந்து தானாக வந்து சேரும். நம்மளை பத்தி நாம என்னைக்குமே வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஆனா அடுத்தவங்களுக்கு ஆற்றும் பொழுது முழு மனதோட செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, மந்திரம் ஆன்மீக லோகமான கோலோக விருந்தாவனத்திலிருந்து பெறப்பட்டதாகும். இது தன் மீது கவர்ச்சி இல்லாது இருக்கிறேனே, நான் எத்தனை பெரிய தீவினையோ, நான் எவ்வளவு கெட்டவனா இருக்கேன் நானு. பகவானின் திருவடி தாமரைகளை சரணடைய வேண்டும் என்று மனு விரும்பினார். அதனால் அதாவது திருவடி தாமரைகளை சரணடைய வேண்டும் என்று ஆளும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பொழுது, யார் ஏற்றுக்கொண்டது? பிரியாவர்தன். அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு. ஓகே, கொண்டபோது அவர் மிக்க நிம்மதி அடைந்தார் இல்லையா? பிரியாவதன் வந்து நான் ஆட்சி பண்றேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டார்? அவருக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதி ஆயிடுச்சு. இதுவே வேதநாகரத்தின் அமைப்பு முறையாகும். வாழ்க்கை நிறுதியில் ஒருவன் தன்னை உலக விஷயங்களில் விடுவித்துக் கொண்டு இறைப்பணியில் ஈடுபட வேண்டும். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் அதாவது இறுதி கட்டத்திலேயாவது நம்ம அந்த வேலையை நம்ம செய்யணும். அப்பயுமே செய்யலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இஸ்லோகத்தில் உள்ள சுரர் சிவா அனுமதனே என்னும் சொற்றொடர் கருத்துக்குரியதாகும். மனு நாரத முனிவரின் அனுமதி பெற்று தன் ஆட்சி பொறுப்பினை தன் மைந்தனிடம் ஒப்படைத்தார். இது ஏன் இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், பிரியாவர்தன் வந்து பௌதீக செயல்களில் விடுதலை பெற வேண்டும் என்று நாரத மகரிஷியால் வந்து அறிவுறுத்தப்பட்டிருந்த போதும் அவர் அவ்வாறே அத்தகைய ஒரு செயலில் தான் ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஆனாலும் பிரம்மதேவன் மற்றும் மனுவினுடைய வேண்டுகோளை ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்து பிரியாவர்தன் வந்து தள்ளப்பட்டார். ஸோ அதனால அதை அவ்வாறே கேட்டறிந்து ஆட்சி பொறுப்பை வந்து அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது நாரத மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த கிரெடிட் வந்து அவருக்குமே வழங்கப்படுகிறது. ஏன்னா இவர் ஆல்ரெடி பக்குவம் அடைஞ்சிட்டார். பக்குவம் அடைந்ததால் அவர் ஆற்றக்கூடிய கர்மங்கள் அனைத்துமே பக்குவமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலை, உண்மை நிலையை உணர்ந்த பிறகு, அதாவது மனிதர்களாகப்பட்டவர்கள் அதே உணர்வு கொண்டு அவர்களுடைய கடமைகளை ஆற்றுவார்கள். அவ்வாறே அவர்கள் பக்குவமும் பெறுவார்கள். இதி ஹாவா வாவ ச ஜகதி பதிரீஸ்வர் ரேச்யாதினி வேஷத கர்மதிகாரியோ
கர்மாதிகாரோ அகில ஜகத்பந்த த்வம்சன பரானுபாவஸ்ய பகவத ஆதி புருஷாங்கரி புகழான வரத தியாயானுபாவனே பரிருந்தித கஷாயாக்ஷோ அவதாதோ அபிமான வர்த்தனோ மகதாம் மகிதலம் அனுஷசாச. ஸோ முழுமுதற் கடவுளின் ஆணையினை ஏற்று மகாராஜா பிரியாவர்தன் என்ன பண்றார், உலகச் செயல்களிலிருந்து உலகச் செயல்களில் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் என்ற போதிலும் உலக பற்றுகள் அனைத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் பகவானின் தாமரை திருவடிகளை எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அப்படின்னா அவர் கிருஷ்ண உணர்வு கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தார் என்று அர்த்தம். இவ்வாறுதான் நம்ம செயல்படணுமே வாழ்க்கையில பௌதீகத்தை நம்ம துறக்க முடியாது. ஆனா அதுலதான் நமக்கு ரொம்ப கஷ்டம். எல்லா சமயங்களிலுமே நம்ம கிருஷ்ண உணர்வோடு இருக்கிறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பௌதீகவாதிகள் மட்டுமே இருந்தா அந்த இடத்துல கிருஷ்ணரை மட்டுமே எண்ணக்கூடிய அந்த பாவம் என்பது நம்ம இடத்துல அப்பப்போ காணாம போயிடும். இதை நாம அன்றாட வாழ்க்கையில் நீங்க செக் பண்ணணும். யூ ஹாவ் டு செக் இட். ஓகே. ஸோ எப்பெல்லாம் இறைவனை எண்ணிக்கொண்டு ஆற்றுகின்றோமோ அப்போ நம்ம இடத்துல ஆனந்தம் இருக்கிறது. ஸோ இதை ஒவ்வொரு நாளுமே நான் பார்க்குறேன். இந்த எழுத்துக்கள் சொல்றது எல்லாமே நம்ம எப்படி வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது சில சமயங்கள்ல பகவானை எண்ணிண்டே சில கடினமான சூழ்நிலைகள் இல்லையா, சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது கிடையாது. அதுவும் மெடிக்கல்ல நீங்க எக்யூப்மெண்ட் சர்வீஸ் பண்றது அதுவும் அல்ட்ராசவுண்ட் மிஷின் சர்வீஸ் பண்றோம் நாங்க. அந்த அல்ட்ராசவுண்ட் மிஷின்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஸ்கேனிங் டாக்டர்ஸ்னுடைய ஒரு பக்கம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா பாக்குறோம். டாக்டர்ஸ்னுடைய இன்னொரு புறம் வியாபாரம் பண்ணும்பொழுதுதான் நம்ம பார்க்க முடியும். ஓகே. ஸோ அவங்க நம்ம ஒரு பேஷண்டா போனீங்கன்னாக்கா நம்மள அவங்க ரொம்ப தாங்கி நம்மளை பார்ப்பாங்க இல்லையா. ஸோ ஆனா அதே நீங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா நீங்க அவங்களுக்கு போங்களேன், அவங்க ஒரே நிமிஷம் கூட அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. அதே நமக்கு வலியும் வேதனையோட போகும்பொழுது கூட நம்மள அது அப்படிதான் படிப்படியாதான் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் லெவல் இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று கொடுத்து நம்மள வலியிலேருந்து ஒரு 5% 10% தான் நம்மளால குறைத்து மதிப்பிட முடியும் இல்லையா. அது அவங்களுடைய ப்ரொசீஜர். ஆனா சில சமயத்துல அதை கூட சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ அதையுமே நம்ம பார்க்குறோம். எஸ்பெஷலி இப்பெல்லாம் நர்சிங் சர்வீசஸ் நீங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் போனா கூட ஸோ அங்கே அந்த சேவை மனப்பான்மை என்பது மிக மிக குறைந்து விட்டது. தட் அதாவது பேஷண்ட் கேர் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் நாட் அப் டு த மார்க். இதை நான் பேஷண்டா இருந்து பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ அவங்களுக்கு அந்த போடக்கூடிய இந்த நீடில்ஸ் இந்த ஒரு ட்ரிப்ஸ் போடுறாங்கனாக்கா அந்த ட்ரிப்ஸ் போடுற அந்த நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அந்த எந்த இடத்துல இருந்து எந்த ஆங்கிள் போட்டால் அவங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லா ட்ரிப்ஸ் போகணும்னாக்கா அதை பார்த்து போடுறது அவங்க கஷ்டம். ஸோ லாஸ்டா எனக்கு ஆப்ரேஷன் ஆகும்பொழுது போட்ட அந்த ட்ரிப்ஸ்னுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா கருப்பா அந்த நரம்பு ஃபுல்லாவே இந்த கை அப்படியே நியர்லி ஒரு 6 மாத காலம் இருந்தது. அந்த அளவுக்கு அதாவது அந்த நர்வ்னுடைய இதை இம்பேக்ட் பார்த்தீங்கன்னாக்கா போட தெரியாத, அதாவது பயிற்சி இல்லாத செவிலியர்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நாலேஜே கிடையாது. அவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் நாலேஜ் கிடையாது. இப்போ நிறையவே ஹாஸ்பிட்டல்ஸ்ல சரி, அடுத்து ஈவன் மெடிக்கல் சீட்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் பேமெண்ட் சீட்ஸ் நிறைய இருக்கோ அது நமக்கு இட்ஸ் நாட் த குவாலிட்டி. சி எல்லா இடத்துலையுமே பேமெண்ட் சீட் போட்டால் கூட அட்லீஸ்ட் ஒரு மிஷினோட விளையாடும் பொழுது மிஷினுக்கு தான் நஷ்டம் இல்லையா. ஆனால் ஒரு மனிதனுடைய உயிரோட நம்ம விளையாடும் பொழுது அதில் ரொம்பவுமே நுணுக்கமாக யோசிச்சு பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்று இந்த பாடியினுடைய அனட்டமியை நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் மிக குறைவு. ஹாஸ்பிட்டலை நம்பி நம்ம போகவே கூடாது, டாக்டரை நம்பி தான் போகணும். நமக்கு டாக்டர் பரிச்சயமா இருந்தா மட்டும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நாம இப்போ எந்த ஒரு சிம்பிளான ஒரு ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் அங்க போய் நம்ம சேர்ந்துடணும். ஸோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம போயிட்டோம்னா அவங்க நம்மளை என்ன கேர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய நான் பண்றதே ஹாஸ்பிட்டல் பிசினஸ் தான். இருந்தாலுமே இந்த மாதிரி சூழ்நிலை நாம எல்லாம் பேஷண்டா போகும்போது நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு காசு, அதாவது கமர்ஷியல் தான் மெயின் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லையா. சேவை என்பதை விட
காசு நம்ம எப்படி இருந்தாலும் கட்டி தான் ஆகணும். யாருமே அதை வந்து மறுக்கவே மாட்டாங்க. அவன் அன்றாட கூலி வேலை செய்யறவனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு ஆஸ்பத்திரிக்குன்னு போன பிறகு அந்த இடத்துல வந்து சுகாதார நிலையத்துக்கு போன பிறகு நாம எவ்வளவு காசு கட்டணுமோ அவ்வளவு காசு கட்டி தான் ஆகணும். பிணமானாலும் காசை கட்டின பிறகுதான் நமக்கு வந்து பிணத்தையே கொடுப்பாங்க. அது வரைக்கும் கிளியரன்ஸே வராது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட கமர்ஷியலா இருக்கக்கூடியதுல அதே நேரத்துல நம்ம அட்லீஸ்ட் திருப்தி நமக்கு எங்க வரணும்? குணமான பொழுது வரணும். அந்த குணமாகக்கூடிய அந்த காலகட்டம் வந்து டியூரேஷன் வந்து நம்மளை எப்படி அவங்க பார்த்துட்டாங்களோ, சேவை நமக்கு என்ன சர்வீஸ் கொடுத்தாங்களோ அதை பொறுத்து தான் அது வருமே. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இப்போ. இதை விட இன்னும் போக போக இன்னும் குறைவாகத்தான் இருக்குமே ஒழிய இப்ப இருக்கக்கூடியதுமே நம்ம ஃபியூச்சர்ல ரீட்டைன் பண்ணுவோமான்னு தெரியாது. அதனாலதான் ஆன வரைக்குமே நம்ம ஆரோக்கியத்தை வந்து பேணி காத்து கொள்ளணும். ஸோ ஆரோக்கியம் வந்து தானாகவே நம்மளால மேனேஜ் பண்ணக்கூடியது பக்தி தொண்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி ரிலேட்டட் பாருங்க. இறை வழிபாடு பண்ண பண்ண நமக்கு தைரியம் இல்லையா, ஸ்திரத்தன்மை, இது எல்லாமே நம்ம கிட்ட வரும்பொழுது நமக்கு மனதுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே வந்து முற்றிலும் நம்மளால விளக்க முடியும். மனதால எத்தனையோ அவயங்கள் வந்து நமக்கு வந்து இம்பாக்ட் ஆகும். கொரோனால வந்து பயத்திலே செத்தவங்க நிறைய பேர் இல்லையா, அவங்களுக்கு பயத்தினாலே வந்து கான்பிடன்ஸ் போய் இல்லையா, அதனுடைய வீரியம் ஜாஸ்தியாகி அவங்க மரணித்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஸோ ஒரு வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த நம்பிக்கை வந்து நம்ம மேலேயே வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், டமால் தான். நம்பிக்கையை வந்து நம்ம மேல மட்டுமே வச்சோம்னா டமால். இறைவன் மீது வைக்கும் பொழுது நமக்கு அந்த சப்போர்ட், எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து நம்மளால வந்து அந்த வேலையை வந்து எடுத்து செய்ய முடியும். எப்ப நாம நம்மளே நம்புறோமோ அது அகங்காரத்தினுடைய விளைவினால அது நமக்கு நன்மை பயக்காது. ரொம்ப அழகா இந்த இடத்துல பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. பிரியாவிரதன் மகாராஜர் வந்து எப்படி பகவானின் தாமரை திருவடிகளை அவர் எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டே இருந்தார். ஸோ இப்படி இந்த சர்வீஸ் நேற்று அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ 2-3 கால்ஸ் அவ்வளோ டென்ஷன் ஆனாலுமே நான் அதை சுலபமா ஹேண்டில் பண்ண முடிஞ்சது எதனாலன்னா, இறைவனை வந்து எண்ணிக்கொண்டே சில காலகட்டங்களில் எண்ணக்கூடிய அந்த மனசு தானா வருது. ஆனா எல்லா காலகட்டத்திலுமே அந்த எண்ணக்கூடிய மனசு வர்றதில்லை இல்லையா. அப்ப நான் சிரிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னுடைய பிரபு சொன்னார், இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டார் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு நம்ம என்னால விளக்கத்தையும் கொடுக்க முடியல. ஸோ ஆனா இறைவனை எப்பொழுதெல்லாம் எண்ணுகின்றோமோ இல்லையா, எவ்வாறு நம்ம மனசுல வந்து எண்ணுகின்றோமோ அப்போ அந்த சூழ்நிலை வந்து கையாளுவதற்கான அந்த தைரியம் வந்து நமக்கு வந்து பகவானால கொடுக்கப்படுகிறது. அதை நாம் எதிர்கொள்ளக்கூடிய திறனும் நமக்கு கிடைக்கிறது. அதை கொண்டு நம்மளால வந்து செயல்படுத்த முடியும். ஆனா அதே நாம ஒரு சூழ்நிலையில வந்து இறைவனையே எல்லா சமயத்திலையும் நினைக்கக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுத்து வைக்கல இல்லையா. சில சமயத்துல வந்து நம்ம வந்து பௌதிக தளத்துல இருந்து செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு அந்த டென்ஷன் இதெல்லாமே கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். இது நீங்களையும் வந்து வீட்டுல வந்து யூ கேன் சி ஒரு செயல்ல ஈடுபடும் பொழுது உங்களுக்கு வந்து இதெல்லாமே நல்லா வரும். ஸோ நல்லா சேவை பண்ணக்கூடிய டாக்டர்ஸுமே உண்டு இல்லையா. அது வந்து எல்லாமே ஒரு 10-15% தான். 85% ஆஃப் டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடியவங்க எல்லாமே காசை கட்டு நிறைய பேர் படிச்சுட்டு வந்தவங்க. அனாலிசிஸே கிடையாது அவங்களுக்கு. நமக்கு என்ன ஊசி போடணும் இல்லையா, நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ற அனாலிசிஸ் வந்து எந்த ஆர்கனுக்கு என்ன இம்பாக்ட், இந்த அறிகுறிகள் வந்து எந்த ஆர்கனால வந்து இதெல்லாம் வந்துட்டு இருக்கு, இப்படி அனலைசிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸே இப்ப ரொம்ப குறைவாயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், அதை கிராஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, என்னதான் அவங்க மெடிக்கல் காலேஜுக்கு போய் படிச்சாலுமே அதுல வந்து அவங்களுடைய பேஸ் நாலேஜ் வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது. அதனால எந்த ஃபீல்டா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா ஃபீல்டுமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனா வேற ஃபீல்டு எல்லாமே வந்து நமக்கு டைரக்ட் இம்பாக்ட் கிடையாது. ஆனா டாக்டர் அந்த ஃபீல்டு மட்டும்தான் நமக்கு டைரக்டா இந்த உடல் மீது பிரயோகிக்கப்படுகிறது இல்லையா. ஸோ நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தா நல்ல அதாவது டயக்னோஸ் பண்ணக்கூடிய டாக்டர் நமக்கு வாழ்க்கையில கிடைப்பார். ஓகே, ஸோ அதை கொண்டு நம்ம இந்த ஜீவனை வந்து இந்த இடத்துல தள்ளுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நாம ஒண்ணு வியாதியோட போய் இன்னொரு வியாதியோட வந்து இல்லையா, வீட்டுல வந்து எல்லாருக்குமே கஷ்டம், நாமளும் கஷ்டம், ஒரு பக்கம் காசு செலவு, மன உளைச்சல், இது எல்லாமே நடக்கிறது இல்லையா.
அதனால இந்த சேவை புரிபவர்கள் வந்து கண்டிப்பா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து எப்பவுமே குவாலிட்டியா இருக்கணும், ரொம்ப முக்கியம். டயக்னோஸ் பண்ணணும், டயக்னோஸ் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த வியாதியுமே குணமாகும். எங்கேயும் அந்த டயக்னோசிஸ் சரியா வரலையோ அந்த இடத்துல வந்து சொதப்பல் தான். ஓகே. பிரியாவிரத மகாராஜா பௌதீக மாசுக்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவராக விளங்கிய போதிலும் தனது முன்னோர்களின் கட்டளைகளை மதிப்பதற்காக அவர் இந்த உலகினை ஆட்சி செய்தார் இல்லையா? சோ ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இது மியூட் பண்றேன் நானு. ஹரே கிருஷ்ணா. கருகரன் சவுண்ட் வந்துட்டு. சோ மான வர்த்தனோ மகதாம், மான வர்த்தனோ மகதாம் என்னும் வார்த்தைகள் வந்து பெரியவங்களை வந்து ரெஸ்பெக்ட், திஸ் ஒன் ஆஃப் த குவாலிட்டி இல்லையா? சோ அதை வந்து முக்கியமானவை. மகாராஜா ஆல்ரெடி அவர் ஒரு முமுட்சு தான் அப்படின்னா விடுதலை பெற்ற ஆத்மா, உலக பொருட்களுடன் பற்று இல்லாதவராக இருந்த போதிலும், அப்படின்னா பற்றுன்னா அந்த செயல்களில் ஈடுபடும் பொழுது அதனுடைய பலன்களுக்கு விழையாமல் இருந்த போதிலும் பிரம்மதேவனுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக அரசு பணியில் ஈடுபட்டார். அர்ஜுனனும் கூட இது போன்றுதான் நடந்து கொண்டார் இல்லையா? போர் கடைசியில கூட பகவான் வந்து நீ இதை செய்தே ஆகும்னு சொல்லவே இல்லை. நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே செய்யின்னு சொல்லிட்டார். உனக்கு வந்து வாய்ப்பு, இந்த வழி போனா இப்படி, இந்த வழி போனா இப்படின்ற மார்க்கதர்ஷனத்தை கொடுத்துருக்கேன். நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறியோ அர்ஜுனா, நீ அந்த வழியை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா? அவ்வாறுதான் நம்ம செயல்பட முடியும். நம்ம யாருமே திணிக்க முடியாது. பகவான் யாருமே திணிக்கவே இல்லை இந்த இடத்துல. சோ ஏன்னா கருணை உள்ளம் கொண்டவர்கள் அவ்வாறு தான் செயல்படுவார்கள். அரசியலையோ அல்லது குருஷேத்திர போரினையோ அர்ஜுனன் விரும்பவே இல்லை இல்லையா? போரும் அவனுக்கு பிடிக்கல. அதனால வரக்கூடிய வெற்றி பெற்றால் அரசையோ இல்ல வந்து தோல்வி விட்டுறார் சொர்க்கத்தையோ அவன் விரும்பவே இல்லை. ஆயினும் பகவான் கிருஷ்ணர் கட்டளையிட்டுடன் அர்ஜுனன் என்ன பண்ணார்? தனது கடமைகளை நன்கு செய்து முடித்தான். அது தர்மமா அதர்மமா, பகவான் ஏன் இப்படி சொல்றார், ஏன் இதை செய்ய சொல்றார் அப்படிங்கிற இரண்டாவது கேள்வியே அவர் கேட்கவே இல்லை இல்லையா? சோ அவர் சொன்னார், இவர் செய்தார், அவ்வளவுதான். அந்த சமர்ப்பணம். பகவானின் தாமரை திருடர்களை எப்பொழுதும் மனதில் வழிபட்டு கொண்டிருப்பவன் நிச்சயமாக உலகின் மாசுக்கள் அனைத்திலும் மேலாகவே, மாசுக்கள் அனைத்திற்கும் மேலாகவே இருப்பான் என்று கூறுகிறார். இந்த மாசு என்பது என்ன? கலங்கங்கள் இல்லையா? அதாவது பௌதீக செயல்கள், பௌதீக உணர்வு கொண்டு ஆற்றக்கூடிய நிலை, அதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மாசு. அதுல இருந்து அவன் வந்து அதை காட்டிலும் வந்து மேன்மையாக இருப்பான் என்று அர்த்தம். அப்படின்னா இந்த உலக மாசுக்களில் அவன் சிக்கி கொள்ள மாட்டான் என்று பொருள். யோகினாம் அபி சர்வேஷாம் மத் கதேனாந்தராத்மன ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதக. அதாவது யோகிகள் அனைவரிலும் மிகுந்த நம்பிக்கையுடன் என்னில் நிலைத்து உன்னத அன்பு தொண்டின் மூலம் என்னை வழிபடுபவனே யோகத்தில் மிகவும் என்னோடு நெருக்கம் இருப்பவனாக இணைக்கப்படுகிறான். ஸ்ரத்தை இல்லையா? ஸ்ரத்தவான் ரொம்ப முக்கியம். பஜத்தே வேண்டுதல் இல்லையா? பஜத்தை மீன்ஸ் வாட்? பகவானிடத்துல வந்து அவருக்கு தொண்டு புரியறது, வேண்டிக் கொள்றது. ஆகையினால் பிரியாவிரத மன்னர் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பிரம்மதேவனினுடைய கட்டளைக்கிணங்கி பிரபஞ்சத்தின் மன்னராக தோன்றிய போதிலும், அவர் இந்த உலகங்களை ஆண்ட போதிலும் அவர் விடுதலை பெற்றவராகவும் யோகிகளில் அனைவருமே வந்து சிறந்தவராகவும் இருந்தார். யோகத்தில் ஒரு முறை இறைவனை ஹிருதயத்துல பிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அதன் பிறகு அவரை சுற்றியே அனைத்து காரியங்களையுமே எடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு பாவத்தை வந்து வளர்த்துக்க முடியும். நமக்கு இப்ப ப்ராப்ளமே ஹிருதயத்துல பகவானை பிக்ஸ் பண்றதுதான் இல்லையா? அதுக்கு அந்த பக்குவம் தான் நம்ம இன்னும் அடையல. ஒரு சில சமயத்துல வந்து அந்த அவ்வாறே செயல்படுகின்றோம். ஒரு சில சமயத்துல வந்து அதுல இருந்து டீவியேட் பண்ணி செயல்படுறோம். அது நம்ம பிளான் பண்றது இல்ல. இந்த இன்டெலிஜென்ஸும் சரி மனசும் அவரை எண்ணக்கூடிய அந்த மனசு இல்லாத போகக்கூடிய காலங்கள். அதனாலதான் நம்ம எப்பவுமே ப்ரே பண்ணும் பொழுது நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த மனசை பகவான்கிட்ட காலையில மங்களாரத்தின் போது நம்ம வேண்டிக் கொள்ளணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி எப்பொழுதும் உன்னை மறவாது உன் நினைவில் எழுந்து கொண்டு செயலாற்றக்கூடிய அந்த மனசை வந்து எனக்கு கொடு பகவானே அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட எப்பவுமே கேட்டுக்கணும். தனது முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தியது கூட அவரது மற்றொரு உயர்ந்த குணமாகும் இல்லையா? சொன்ன வார்த்தையை கேட்டு நடந்தது. பாகவதத்துல 6வது காண்டத்துல 17வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். நாராயண பரஹ சர்வே பராக சர்வே நாருதர்ஷன விவ்யதி
ஸ்வர்காபவர்க்க நர்கேஸ்வர் அபி துவ்யா திவ்யார்த்த தர்ஷினக முழுமுதற் கடவுளின் கட்டளினை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்க பெற்றிருக்கும் முன்னேறியுள்ள பக்தன் ஒருவன் எதையும் கண்டு அஞ்சுவது கிடையாது. வண்டர்ஃபுல் சென்டென்ஸ் இது இல்லையா? அதாவது நம்ம பகவானை மனதில் ஏந்தி கொண்டு நாம எதை பற்றியுமே நாம ஆலோசிக்காம அப்படின்னா இது நன்மை இது தீமை இதனுடைய விளைவுகள் நமக்கு பிற்காலத்துல பாதிக்கும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காம இறைவனிட்ட கட்டளை என்னவோ அதை மட்டுமே சிரம் மேற்கொண்டு செய்யக்கூடிய அத்தகைய ஒரு பக்குவம் பெற்றவன் எந்த சூழ்நிலை கண்டுமே அவன் அஞ்ச மாட்டான். ஓகே, அவன் பயமே இருக்காது அவனுக்கு. இதுவே பிரியாவிரதன் விடுதலை பெற்றவராக இருந்தும் உலக செயல்களில் ஏன் ஈடுபட்டார் என்பதற்கான சிறந்த விளக்கம். ஏன்னா அவருக்கு பயம் கிடையாது, அந்த செயல்களுடைய விளைவுகளுக்கு அவர் விழையவும் இல்லை, அதனால அவருக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஸோ இஸ் அவுட். அதாவது ஒரு செயலில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அந்த செயலுடைய பலனை அவர் எதிர்பார்க்காது இருந்ததால அதனுடைய விளைவுகளை அவர் அந்த செயலின் வெளியிலிருந்து அவரால் நோக்க முடியும். அந்த பாவம் என்பது வரும். ஆனா ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு இலக்கு வச்சுன்னு அந்த செயலை செய்யும் பொழுது அந்த இலக்கு அடையவில்லை என்றால் நமக்கு குழப்பம் கலக்கம் எல்லாம் சேரும். அதுல அந்த விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னா அந்த செயலினுடைய விளைவுகளை பற்றி நாம எதிர்பார்க்க கூடாது. எனக்கு இந்த பலனோட இருக்கணும்னா இவ்வளவு பண்ணா இவ்வளவு வேணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் இப்ப ஸ்ரீரங்கம் யாத்திரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? யாத்திரை இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த யாத்திரையை நான் வெற்றிகரமா பண்ணி எனக்கு எல்லாருமே என்னை புகழணும் அப்படின்னு நினைச்சுண்டு இல்லையா அந்த அகம்பாவத்தோட நான் எடுத்துட்டு போனேன்னா அந்த வெற்றியும் சரி தோல்வியும் அப்படின்னா யாத்திரை வெற்றி பெற்றா எனக்கு கண்டிப்பா அகங்காரம் வரும். யாத்திரையில எதனா சொதப்பிச்சுன்னா எனக்கு மனம் வருத்தம். அந்த அந்த அவங்க என்ன கெட்டதா சொல்லும் பொழுது, அதாவது யாராவது ஒருத்தர் என்ன சொல்லும் பொழுது அது எனக்கு ரொம்ப பெரிய வலியும் வேதனையுமே ஏற்படுத்திக்கணும் இல்லையா? ஆனா அது இறைவன் தொண்டு, அவர் நடத்தி கொடுக்கட்டும். இப்ப கூட 17-18 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கோ அப்படின்ட்டு. இப்ப 20ஆம் தேதிக்கு மேல நீங்க எல்லாருமே பண்ணணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஜெயமாலவி மாதாஜி உங்களுக்கு கிடைச்சது, டோன்ட் வரி. ஓகே, ஸோ அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கோன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் நான். ஓகே, ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி உங்களுடைய டிராவல் டிக்கெட்ஸ் இதை பண்ணிட்ட பிறகு பண்ணலாம் கூட நீங்க இருப்பீங்க. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு. பகவான் 200 பேருக்கு டெம்பிள்ல அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காங்க. நியர்லி ஒரு 1.5 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருப்பாங்களே. இப்போ அந்தந்த 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்க்கு எல்லாமே எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ராதா கோவிந்தா மேல ரொம்ப நம்பிக்கை. ஸோ எப்படியோ கடைசி நிமிஷத்துலயாவது இந்த யாத்திரையை நல்லபடியா செய்து முடிப்பார், அவரு செய்ய வைப்பார். ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் இப்போ யாரெல்லாம் யாத்திரைக்கு சேவைக்கு சகாயம் பண்ணுவாங்கன்னே தெரியல. 4-5 பேர் தான் எனக்கு காதுக்கே விழுறது. ஓகே, ஸோ அதனால என்ன சேவைகள் எப்படி எடுத்துட்டு போறது புரியல. ஐ கேனாட் டிபெண்ட். அந்த மாதிரி ஆயிடுத்து இப்போ. ஸோ இந்த பிரபுஜிஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. லெவல் 3ல இருக்காங்க, லெவல் 2ல இருக்காங்க. ஆனா யாருமே இந்த நம்ம யாத்திரை அப்படின்னு எடுத்துன்னு செய்யறதுக்கு முன்னுக்கு வரணும். ஓகே, ஸோ இது நான் குறையா சொல்லல. ஸோ அந்த உத்வேகம், இது நம்ம யாத்திரை, நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போறோம், நம்ம கும்பகோணத்துக்கு போறோம், நம்ம ராமேஸ்வரத்துக்கு போறோம், நம்முடைய நாடு இல்லையா அது. ஸோ அங்க இருக்கக்கூடிய திருத்தலங்களை பகவானை சேவிக்க போறோம். நம்ம பகவானை சேவிக்க போறதுக்கு தொண்டு புரியறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாம் அதுல போய் நம்ம செயல்படணும் அப்படிங்கிற அந்த இது அவங்களுக்காக வரணும். ஸோ யாருமே திரிக்க முடியாது. ஸோ உள்ளுக்குள்ள ஒரு அந்த ஃபியர் வரணும்னா கூட வரலை. ஏன்னா பகவானுடைய தொண்டு இது. யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ இந்த இந்த யாத்திரை நடத்தணும்ன்றது அவருடைய சித்தமானால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனசு மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால எப்படி நடக்கிறதோ நடக்கட்டும். எல்லா லாங்குவேஜ் லீடர்ஸுமே கேட்டுன்னு இருக்கேன் நான். ஸோ கொஞ்சம் நீங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்படின்னு ஏன்னா யாத்திரை எல்லோருடைய இது அதாவது சேவையினுடைய சப்போர்ட்ல தான் ஒரு யாத்திரையே நம்மளால எடுத்துட்டு போக முடியும். நம்மளுடைய ஒரு லாங்குவேஜ் சப்போர்ட் வச்சுட்டு என்னால யாத்திரையை கண்டிப்பா பண்ணவே முடியாது. இந்த இடத்துல இதுல நான் செய்யறேன்றதை விட பகவான் செய்ய வைக்க போறார், அவ்வளவுதான். அதுதான் உண்மை. ஸோ நமக்கு எதுவுமே இந்த இடத்துல கிரெடிட் கிடையாது. ஆனா நம்மளால ஒரு கருவியா இருந்து செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை பகவான் கொடுத்துருக்கார். அதனால உங்க எல்லாருமே நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். நீங்க யாத்திரைக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தா
தயவு செஞ்சு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கோ. 20ஆம் தேதிக்கு மேல வந்து டிக்கெட்ஸ் நீங்க ராமேஸ்வரத்துல இருந்து உங்க வீட்டுக்கு டிக்கெட் நீங்களே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லோக்கல் தான் உங்களுக்கு இல்லையா, நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து தான் வர்றீங்க, வெளியூர்ல இருந்து யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ பூனேல இருந்து ரேவதி மாதாஜி ஒருத்தவங்க வராங்க, சித்திரலேகா மாதாஜி எனக்கு தெரியல. ஸோ அதனால நீங்க மிச்சம் பேர் எல்லாருமே தமிழ்நாடு. நான் கூட அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதாவது தமிழ்நாடு இல்லைன்னாலும் எனக்கு கூட வர்றதுக்கான டிக்கெட்ஸ் வந்து பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால வந்து இதுக்கு பெரிய ரூட்ஸ் எல்லாம் பிளான் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. தமிழ் மக்களுக்கு இது சுலபம். அதனால நீங்க எல்லாரும் உங்களுடைய டிக்கெட்ஸை நீங்க புக் பண்ணிப்பீங்கன்ற தைரியம் எனக்கு உண்டு. ஸோ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு பண்ணிடுங்கோ. ஓகே, அங்க வருவதே நீங்க சேவை பண்றதுக்கு தான், நாட் ஃபார் யாத்ரா அப்படிங்கறத வந்து மைண்ட்ல வச்சுட்டு வாங்க. ஏன்னா வி ஹாவ் டு சர்வ் த வைஷ்ணவாஸ். ஓகே, ஸோ அந்த ஆட்டிடியூட வாங்க. கடைசியில் யாத்ராவுமே சக்சஸ்ஃபுல் ஆகும். ஸோ யாத்ரா சக்சஸ் ஆகணும், நல்ல வழியா போகணும்னா பகவானுடைய கிருபை அது. அவர் எவ்வாறு எடுத்து செல்றாரோ செல்லட்டும் என்று இங்க ராதா கோவிந்தாக்கே நான் வந்து அதை சமர்ப்பித்து விடுகின்றேன். ஸோ இதுக்கு மேல அஸ் எ ஹியூமன் என்னால் எதுவும் பண்ண முடியாது இல்லையா. எவ்வளோ பிரயத்னம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்றோம். ஸோ மீதம் எல்லாமே பகவானுடைய, அவர் தான் டிஸ்போஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதஷ துஹிதரம் பிரஜாபதேர் விஸ்வகர்மணः உபயேமே பர்ஹிஷ்மதிம் நாம தஷ்யாம் ஊஹாவாக வாவ அத்யாத்மஜான் ஆத்மசமான ஷீலகுண கர்மரூப வீரியோதாரான் தசபாவயாயம் பபூவ கன்யாம் சா யவீயஷீம் ஊர்ஜஸ்வதீம் நம. ஸோ இவ்வாறு வந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து எப்படி எடுத்துட்டு போனார் பிரியாவர்தன், இந்த ஒரு ஸ்லோகத்துல வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவருடைய குடும்பத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். மகாராஜா பிரியாவர்தனன் பிரஜாபதி விஸ்வகர்மாவின், விஸ்வகர்மா யார் சொல்லுங்க? விஸ்வகர்மா யாரு? புதல்வியான வஜ்ராயுதத்தை செய்தவர் இல்லையா விஸ்வகர்மா. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஆர்கிடெக்ட். அவர் வந்து ஆர்கிடெக்ட் பாரதத்துல மகாபாரதத்துல ராமா அதாவது பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தத்துல வந்து அந்த அவருடைய அந்த யாக இது வந்து பாத்தீங்கன்னாக்கா செயல் பண்ணி கொடுத்தவர் அவர் தான் இல்லையா, அவங்களுடைய அரண்மனை. டெம்பிள் கூட அவர் தான் கட்டினாருன்னு சொல்லுவாங்க. ஜெகநாத் டெம்பிள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இருக்கலாம், அந்த கதையில பத்து மாதிரி இருக்கலாம். ஸோ அதாவது இறைவனுடைய ஸ்தலங்கள். ஸோ அதாவது ஈஸ் ஆல்சோ ஒரு தேவதா தான் இல்லையா. அவருமே வந்து பிரஜாபதி, இந்த பிரபஞ்சத்துல வந்து பிரஜைகளை வந்து அபிவிருத்தி செய்யறது ஒன் ஆஃப் த பர்சன். பேசிக்கலி இஸ் அன் ஆர்கிடெக்ட். நம்ம எப்படி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆர்கிடெக்ட் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ ஆனா அவருடைய ஆர்கிடெக்சர் வேலை வந்து நம்முடைய பௌதிக தளத்துக்கு கிடையாது. அப்படின்னா பௌதிக செயல்களுக்கானது கிடையாது, ஃபார் த ஹையர் காஸ். ஓகே, ஸோ உயர்வான நோக்கத்திற்காக செய்யக்கூடிய ஆர்கிடெக்சர் அவரது. கட்டிட வல்லுனர். துவாரகையை கூட அவரால்தான். ஸோ விஸ்வகர்மாவின் புதல்வியான பாரிஷ்மதியை வந்து யார் மணந்து கொண்டார்? பிரியாவதன் மணந்து கொண்டார். ஸோ இருவருமே வந்து பார்க்கறதுக்கும், அதாவது ரெண்டு பேருமே அந்த தெய்வீக நிலை இதெல்லாமே வந்து, ஸோ ஜென்டில்னஸ் இதெல்லாமே அவங்க இருவர்கிட்டமே ஒத்த கருத்துக்கள் இருந்ததா இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அழகு, நடத்தை, பெருந்தன்மை, மற்ற பிற நற்குணங்கள் எல்லாமே இவங்க கிட்ட இருந்திருக்கு. ரெண்டு பேர்கிட்டயுமே அவ்வாறே குடிக்கொண்டிருக்கக்கூடிய 10 புதல்வர்களை அவர்கள் ஈன்றெடுத்தார்கள். ஓகே, கடைசியில வந்து ஊர்ஷஸ்வதி அப்படின்ற ஒரு பெண்மணியையும் பெண் மகளையுமே அவர்கள் பெற்றெடுத்தார்கள். ஓகே, பிரியாவர்த மன்னர் ஆட்சி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டதன் மூலம் பிரம்மதேவனின் கட்டளை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாது தலைமகனான் ஒருவனான விஸ்வகர்மாவின் புதல்வியான பரிஷ்மதியை திருமணம் செய்து கொண்டார். பிரியாவிரத மன்னர் முழு மெய்யுணர்வு என்றால் என்ன? செல்ஃப் ரியலைசேஷன் இல்லையா. மெய் என்றால் உண்மை. உண்மை என்பது எது? ஆத்மா. இந்த இடத்துல அந்த உணர்வு, அதாவது ஆன்ம உணர்வை வந்து நல்லா பயிற்சி செய்திருப்பதால அவரால் இல்லறத்தில் திரும்பி வந்து ஒரு பிரம்மச்சரியை போல இருந்து அரச பணியை ஆற்ற முடிந்தது. அப்படின்னா ஸோ நம்ம எவ்வாறு வாழணும் ஒரு மனிதன் அவ்வாறு அவர் வாழ்ந்தார், அவ்வளவுதான். சாஸ்திர விதிகள் பிரகாரம் ஒரு கிரகஸ்த வாழ்க்கை எவ்வாறு அனுஷ்டிக்கப்படணுமோ அவ்வாறே அவர் வந்து அனுஷ்டிச்சார். அப்படின்னா புலன் திருப்திக்கான செயல்களில் அவர் ஈடுபடவில்லை.
ஸோ இந்த இந்த வாழ்க்கையை எவ்வாறு கிரஸ்த வாழ்வை எடுத்து செல்லணுமோ அவ்வாறு செயல்பட்டாராம். மேலும் அவர் இல்வாழ்க்கை திரும்பியதினால் ஒரு மனைவியையும் ஏற்றுக்கொள்ள நேரிட்டது. ஒருவன் இல்லறத்தான் ஆகும் பொழுது அவன் மனைவி மற்றும் மக்களுடன் சேர்ந்து அமைதியாக வாழ வேண்டுவதில் தான் விதி. இதுதான் சாஸ்திர விதி சொல்றதும் கூட. ஆனா அதுலயே நம்ம மூழ்கி போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எஸ், எல்லோருடமே அன்பு பாராட்டி நல்முறையில் வாழ்க்கையை எடுத்து செல்ல வேண்டியது அந்த கிரகஸ்த தர்மத்தினுடைய கடமை. ஆனால் அந்த இல்வாழ்க்கைய ஸ்ட்ராங்கா எண்ணி அதற்காக நம்ம தவறுகளாக சில செயல்கள் செய்யறோம் இல்லையா? அது எல்லாமே அது பாவமாக மாறும். ஓகே, யாருக்கு இந்த மாதிரியான செயல்படும் தன்மை வரும்னாக்க இறைநிலையற்றவர்களால தான் இந்த மாதிரியான செயல்கள். யாருக்கு இறைவனுடைய மகத்துவம் தெரிந்து தனக்கும் இறைவன் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை யார் ஒருத்தர் புரிந்துட்டு இருக்காங்களோ அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். அதற்கு உதாரணம் இங்க பிரியாவிரதனே ஆவார். ஓகே, அவர் 24வது வயதில் துறவரம் மேற்கொண்டார். யார் இது? சைத்தன்ய மகாபிரபு முதல் மனைவி இல்லையா? அவங்க இறந்த பிறகு 2வது ஆக லக்ஷ்மி இல்லையா, அவங்கள திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவருடைய தாயார் பணித்தார். 20 வயதுல செகண்ட் மேரேஜ். யாருக்கு? சைத்தன்ய மகாபிரபுக்கு. இன்னும் 4 வருடங்கள் அவர் துறவரம் கூட போகிறார் என்றாலும் தன்னுடைய தாய் சொன்ன அந்த ஒரே ஒரு கருத்துக்காக அவர் திருமணம் செய்தார். இவ்வளவு நாட்கள் நான் இல்லற வாழ்வு இருக்கின்றோனோ அதுவரை நான் என் மனைவருடனே வாழ வேண்டும். இது அவருடைய முடிவு. இல்வாழ்க்கை என்பது இல்லத்தில் தனியாக வாழ்வது கிடையாது. ஓகே, அன்பு கொண்டு அரவணைப்போடு வாழ்வது. அந்த இல்லறத்தரசிக்குமே அறப்பழக்கங்களை போதிக்க வேண்டியது அந்த இல்லறத்தானுடைய கடமை. இருவருமே பக்குவமான முறையில வாழ்க்கை நடத்தணும். அதுதான் இல்வாழ்க்கை. அதை விடுத்துட்டு புலனுகர்ச்சி மாத்திரமே வாழ்க்கை கிடையாது. ஓகே, இதையும் நாம புரிஞ்சுக்கணும். வாவ் என்ன இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னாக்க ஒரு அடைமொழி தான். ஓகே, அதை ஒரு சூழ்நிலையை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றது இல்லையா? த கிரேட்டஸ்ட் வால் இல்லையா? அப்படின்னா அந்த கிரேட்டஸ்ட்ன்றது ஒரு அடைமொழி இல்லையா? வால், ஒரு செவரு என்பது ஓகே செவரு தான். ஆனா அது மிகப்பெரிய செவரு இல்லையா? அதாவது தொன்று தொட்டு இருந்த செவரு, ஏன்ஷியன்ட் வால் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். அந்த அடைமொழி போலதான் இதுமே. பிரியாவிரத மன்னர் துறவர நோன்பினை மேற்கொண்டவர். ஆனால் ஒரு பெண்ணை மணந்து பிள்ளைகள் பெறுவதற்கு துறவரத்திற்கான பாதை அன்று. இச்செயல்கள் இன்பத்திற்கான பாதையில் நிகழ்வதா? குவைட் ஆப்போசிட். அது மிக மிக வியக்கத்தக்க செயலும் ஆகும். ஆனால் அதில் எப்படி வாழணும்? தாமரை இலை மீது நீர்த்துளி எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி சாஸ்திர விதிகள் பிரகாரமே அதெல்லாமே செயல்படுத்தணும். ஆகையினால் துறவர பாதையில் பயணம் செய்த பிரியாவிரத மன்னர் இப்பொழுது இன்பத்திற்கான பாதையை ஏற்றுக்கொண்டவர் ஆனார். ஆனால் கண்டிஷன் என்ன? எப்பொழுதுமே இறை உணர்வை மனதில் அவர் தாங்கி இருந்தார். அதனால அதுல பந்தப்படாம எப்படி வாழணும்ன்றத அவரால் வாழ்ந்து காட்ட முடிந்தது. சில நேரங்களில் நாங்கள் கூட அப்படின்னா இங்க கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பத்தி சொல்றார் ஸ்ரீல பிரபுபாதர். இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகின்றோம். ஏனென்றால் நான் ஒரு துறவியாக இருந்த போதிலும் எனது சீடர்களின் திருமண விழாக்களில் பங்கேற்கின்றேன். இது ஸ்ரீல பிரபுபாதர். ஸோ அதாவது துறவியா இருந்தா மேரேஜுக்கெல்லாம் போகக்கூடாது என்பது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான விளக்கம் என்னவென்றால், நாங்களோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். மனித சமுதாயமோ குறிக்கோளுடைய திருமணங்களையே நடத்துவதாக இருக்க வேண்டும். குறிக்கோளையுடைய சமுதாயத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் துறவரத்தினை மேற்கொண்டவர்களாக இருந்த போதிலும் எங்கள் உறுப்பினர்கள் சிலரின் திருமணங்கள் பங்கேற்க வேண்டியதாக இருக்கிறது. அது தெய்வ வர்ணாசிரம என்னும் 4 சமுதாய பிரிவுகள் மற்றும் 4 ஆன்மீக பிரிவுகளை உருவாக்குவதில் ஆர்வமில்லாத மனிதர்களுக்கு வேண்டுமென்றால் அது வியப்பினை அளிக்கலாம். ஆயினும் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரார் அவர்கள் தெய்வ வர்ணாசிரமத்தினை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். தெய்வ வர்ணாசிரமத்தில் அதாவது ஒருவனது குணமும் செயலுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருக்கு. அப்படின்னா நோக்கம் இவர்கள் திருமணத்திற்கு சென்றாலும் அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே நடக்கக்கூடிய இத்தியாதிகள் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய உணவு உண்பதற்கு இதற்காக செல்வதே கிடையாது. ஒரு ஜீவனை ஒரு 2 ஜீவன்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய வாழ்க்கையை தொடங்க போறாங்க. அவங்களுக்கு நல் வாழ்க்கை அமரட்டும், இறைவன் எப்பொழுதும் அவங்களோடு இருந்து செயல்படட்டும், அவங்களுமே கிருஷ்ண உணர்வு கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தட்டும் அப்படிங்கிற வாழ்த்துறதுக்காக தான் மெயினா போறது. ஸோ நிறைய இடங்கள்ல நீங்க அந்த துறவிகள் எல்லாம் வரும்போது அவங்க தே மே கம் ஃபார் வெட்டிங், ஆனாலும் அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஓகே, அதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது தொடர்ந்து இருப்பதற்காக விமரிகளுக்கு இது ஆச்சரியத்தை அளிக்கலாம். ஆனால் இதுவுமே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் செயல்பாடுகளில் ஒன்றுதான்.
ஸோ எவ்வாறு அந்த திருமணத்தை வந்து அவர்கள் செல்கிறார்கள் இல்லையா, அந்த இடத்துல எவ்வாறு நடந்து கொள்கிறார். நாம் எல்லாம் கூட இப்போ அதாவது ஒரு நான்வெஜ் ஃபேமிலி நடத்தக்கூடிய திருமணத்துக்கு போனால் நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் வந்து தீட்சை பெற்றிருக்காங்களோ, எஸ்பெஷலி ஷெல்டர் தீட்சை, யூ ஷுட் டோட்டலி அவாய்ட். எதையுமே வந்து சாப்பிடாம வர்றது தான் உசிதமான செயல் ஆக்சுவலி, இல்லையா. ஏன்னா நாம் என்ன பண்ணியிருக்கோம், குருவுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை நாம கண்டிப்பா பரிபாலிக்கணும். அவ்வளோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு பனானா வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க இல்லையா, ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம்னா வி கேன் டேக் தட். அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ராங்கா அந்த வைராகியத்தை எடுத்துட்டு போகணும். ஓகே, இவந்தோ சைவர்களாக இருந்தாலும் அங்கேயுமே இந்த வெங்காயம் பூண்டோடு செய்யக்கூடிய அந்த உணவை புசிக்க கூடாது. ஓகே, ஸோ இதே நாம செய்யணும். பிராமின்ஸ் வீட்டு கல்யாணத்துக்கு போகலாம், அங்க வந்து கண்டிப்பா அவங்க ஆனியன் கார்லிக் கூட போடுறது கிடையாது. அவங்களுடைய சத்திரமே வேறு, எந்த பாத்திரத்துல சமைக்கிறாங்கன்றது மிக முக்கியம் இல்லையா. ஸோ தமிழ்நாட்டில் எப்படின்னு தெரியாது, ஆனால் பெங்களூர்ல வந்து சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெஜ் தான் மேஜரா வந்து உங்களுக்கு சத்திரங்கள் இருக்கும். ஸோ திருமணத்திற்கென்று கொடுக்கப்படக்கூடியது அனைத்துமே அங்கே உண்டு. ஸோ நான்வெஜ் எல்லாம் அங்கே பண்ணுறது கிடையாது 99%. ஸோ அந்த அஷ்யூரிட்டி நம்ம பெங்களூர்ல எடுக்கலாம். ஆனால் ஐ கேனாட் அஷ்யூர், நம்ம ஊர்ல எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விருந்தும் அங்கே பண்றோம், இதுவுமே அதே மாதிரி எல்லாமே சமைக்கிற அந்த ட்ரம்லயே வெஜ்ஜும் செய்வாங்க மாதாஜி. ஆமா, அதனால நம்ம வந்து சாப்பிடவே கூடாது. ஸோ இட்ஸ் நாட் குட். ஓகே, நம்முடைய ஆல்ரெடி நம்ம பெரிய சிக்கல தான் உட்காந்துருக்கோம் இங்க இல்லையா. நமக்கு கண்ணை மூடினா தூக்கம் வருது ஜபம் பண்ணும் பொழுது இல்லையா, இப்படிப்பட்ட சிக்கல் எல்லாம் உட்காந்து நம்ம டங்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி வாயை அடக்க முடியாம உட்காந்துருக்கோம். அதோட சேர்ந்து இதுவும் சேர்ந்ததுன்னா இன்னும் மந்த புத்தி தான் நமக்கு வரும். ஓகே, நம்மளால ஜபத்தை வந்து பண்ண முடியாது, அதாவது மனத்தை லயித்து பண்ண முடியாது, ஏதோ பேரளவுல ஜபம் தான் பண்ண முடியும். ஓகே, தட் வில் நாட் கோ டு கவுண்ட், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்னிதரேத்மஜவ யஜ்ஞபாஹு மகாவீர ஹிரண்யேரதோ கிருதா பிருஷ்ட சரஸ்வன மேதாதிதி வீதி கோத்திர கவய இதி சர்வ ஏவாக்னி நாமானஹ. இப்ப 10 பிள்ளைகளுடைய பெயர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. பிரியாவதியுடைய 10 பிள்ளைகள், அக்னிதரன், இவங்க இதெல்லாமே அக்னி கடவுளுடைய பெயர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அக்னிதரன், இத்மஜித்வன், யஜ்ஞபாஹு, மகாவீரன், ரண்யரேதான், கிருதபுருஷ்டன், ஸ்வனன் மோதிதி, விதி ஓத்திரன் மற்றும் கவி என்று பெயரிடப்பட்டன. இப்பெயர்கள் அனைத்தும் அக்னி தேவனுடைய பெயர்களாகும். அதையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சூட்டியிருக்கின்றான். யாரு? பிரியாவர்தன். ஓகே, நான் இன்றைக்கான இந்த கிளாஸை நான் இவ்வாறு நிறைவு செய்கின்றேன். வாஞ்சகல்பதாருபியஷ கிருபா சிந்துபியவ ச பதீதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामाचार्य हरिदास ठाकुर की जय. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. உஷா மாதாஜி, நீங்க கொடுத்த மெசேஜுக்கு நான் உங்களுக்கு ரிவர்ட் பண்றேன். என்னன்னா 2-3 சிஸ்டம்ல போட்டு வச்சிருந்தேன் நான், அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சுதான் கொடுக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, இந்த வாரம் எல்லாம் பிஸி, 2 டெஸ்ட் இருக்கு, படிக்கவே இல்லை நான் இன்னும். ஓகே, படிச்சுட்டு எழுதணும், அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு